பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ராஜ்குமார் சார், மம்புட்டி சார் நிறைய தேசிய விருது 4 வந்து வாங்கியிருக்காரு. தனுஷ் சார் 2 தேசிய விருது. 2 தேசிய விருது வாங்குறத வச்சு படம் பண்ணது வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு டேரக்டா? ரொம்ப சுலபமாக இருந்தது. என்ன சார், அவங்க 2 பேருமே வந்து தே கம் வித் தேர் ஓன் லெகசிஸ் அண்ட் அவங்களுக்கான ஒரு கிளாரிட்டியோட வராங்க. ஸோ கம்யூனிகேஷன் ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸி ஆகிடுது. அப்புறம் அவங்களுடைய கொலாபரேஷன் வந்து ரொம்ப படத்துக்கு ஹெல்ப்பாக இருக்குது. அது ஒரு டைரக்டர்ஸ் டிலைட் இந்த 2 ஆக்டர்ஸுமே. சார் ராஜ்குமார் சார், இங்கே விஜயானந்த், வாழ்த்துக்கள் சார். டைட்டிலும் கிளிம்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது, மேக்கிங் நல்லா இருந்தது. இந்த 2 சாப்டர்னு சொல்லிட்டீங்க. ஸோ 2மே இப்போவே ஷூட் பண்ணுவீங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் செகண்ட் பார்ட் பற்றி இருக்குமா? ஸ்கிரிப்ட் ஒர்க் முடிச்சா சார் 2க்கும்? இல்லை சார், இது வந்து முதல் சாப்டர் தான் இப்போ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்ததுக்கான ஒர்க்கெல்லாம் அப்போ தான் ஆரம்பிக்கும். ஸ்கிரிப்ட் ஒர்க்குன்றதை தாண்டி இதுக்குன்னு ஒரு பெரிய ரிசர்ச் ஒர்க் நடந்திருக்கு. ஸோ அது ஒவ்வொரு பகுதியாக வரும் அப்படிங்கிறது. அண்ட் இந்த சாப்டர் 1க்கு ஒரு தொடக்கம், ஒரு மிடில், ஒரு எண்ட் அப்படின்னு இந்த படத்தோட கதை முழுமையாக இந்த பார்ட்லேயே முடிஞ்சிடும். இந்த சாப்டர் 1லேயே அது முடியும். எஸ் சார், அக்ஷய் ஃப்ரம் தி யூனியன் எக்ஸ்பிரஸ் சார் ஹியர். ஹாய் சார். அண்ட் நீங்கள் வந்து இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒன்று சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி வந்து தனுஷ் சார் வந்து ஆர்டிஸ்டிக் சென்சிபிலிட்டிஸ் அண்ட் கமர்ஷியல் சினிமாக்கான சென்சிபிலிட்டிஸை வந்து நல்லா இது பண்ணியிருந்தாரு, பேலன்ஸ் பண்ணியிருந்தாருன்னு சொல்லிட்டு. ஹவ் வாஸ் இட் ஃபார் யூ டு ரைட்? ஏன்னா இப்போது ஸ்டார்ஸுமே நிறைய வந்துட்டாங்க, மம்முட்டி சார் அண்ட் தனுஷ் சார். உங்களுக்கு அந்த சென்சிபிலிட்டிஸை பேலன்ஸ் பண்ணுறது எப்படி இருந்துச்சு ரைட்டர்? இல்லை சார், இது வந்து ஆக்டர்ஸை காஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் போய் எழுதின ஸ்கிரிப்ட் இல்லை. இது நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு ஐயோ இந்த கேரக்டர் இவங்க பண்ணால் நல்லா இருக்குமேனு அவங்களோட அப்பாயின்மெண்ட் அண்ட் அவங்களோட லிசனிங் அந்த நரேஷன் டைம் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஒவ்வொருத்தரையும் காஸ்ட் பண்ணி இவங்க எல்லாரும் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கேரக்டர் கேட்கும் பொழுதே அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. யாரும் வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி எந்த ஒரு அந்த மாதிரி விவாதங்களுக்குள்ளே இது ஃபார்ச்சுனேட்லி போகலை. ஸோ எல்லாரும் சந்தோஷமாக அவங்கவுங்க பார்ட்டில் வந்து நடிக்க வந்திருக்காங்க. அண்ட் என்கிட்ட ஏற்கனவே இதுக்கான கேரக்டர்ஸ் இருந்தது, அந்த செட்டப் இருந்தது. அதனால தான் அவங்கள காஸ்ட் பண்ண முடிஞ்சது. சார் ராஜேஷ். எஸ் சார். வாழ்த்துக்கள். முதல்ல அமரன்ற ஒரு நல்ல படத்தை கொடுத்தீங்க, ஒரு ஹீரோவா பண்ணீங்க, பக்காவா பண்ணீங்க. பட் இந்த படத்துல வந்து பார்த்தா ஒரு ஃபாரஸ்ட் பிரிகேண்ட் வந்து ஒரு ஹீரோவை காட்டுற மாதிரி இருக்கு டீசர்லாம் பார்க்குறது. பட் இதை நீங்க எப்படி பார்க்கணும்? ஒரு ஹீரோவை காமிச்சுங்க. பட் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேடா இருக்கவங்க ஹீரோவை காமிச்சா நெக்ஸ்ட் சொசைட்டி எப்படி இருக்கும்ன்றது நீங்க ஃபீல் பண்றீங்க சார்? ஏன்னா வந்து ஃபாரஸ்ட் பிரிகேண்ட் ஒரு தப்பானதுதான், காட்டை அழிக்கிறவங்க தான். இதுல வந்து நீங்க சொல்ல வர்றது வந்து இந்த காட்டை அழிக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த கூலி ஆட்கள் திருவண்ணாமலையை காமிச்சிருங்க. ஏன்னா நீங்க இந்த ராயலசீமா அந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா, பிளஸ் திருப்பதி அந்த சைட்லாம் வந்து ரெட் சாண்டர்ஸை வந்து அறுக்கிறதுக்கோசம் இங்க தான் கூப்பிட்டு போறாங்க, திருவண்ணாமலையில இருந்தா. அதை பேஸ் பண்ணி தான் இந்த புஷ்பான்னு ஒண்ணு பண்ணாங்க. அங்கேயும் வந்து ஒரு ஃபாரஸ்ட் பிரிகேண்ட் வந்து அவனை தான் ஹீரோவை காமிக்கிறாங்க. பட் உங்க படத்துல எப்படி காமிச்சிருக்கீங்க? இதுல வந்து அதுதான் வந்து நீங்க முக்கியத்துவம் காட்டுறீங்களா? அதான் சார், இது வந்து இப்போ நீங்கள் படத்தில் பார்த்தது வந்து ஒரு காட்சி. அந்த காட்சியை வச்சு ஹீரோவுடைய கேரக்டர் என்ன, இதில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தோணும். மேபி அந்த டிஸ்கஷன்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஒரு வீடியோ கொடுக்குறோம். ஸோ உங்கள் பார்வையில் அது அப்படி இருக்குது. பட் இதை தாண்டி படத்தில் நிறைய விஷயம் இருக்குது. அது வரும்பொழுது அது எல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். ராஜ்குமார் சார், ஆக்சுவலாக உங்களோட ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் மோஸ்ட்லி 3 ஃபிலிம்ஸ் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்களாம் ஏன் ஒரு படைப்பாளிகள் இவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க? ஃபஸ்ட்டு காரணம் பிரம்மாண்டத்திற்காகவா இல்லை ஹீரோவோட காட்சிட்டுக்காகவா? ஏன்னா நீங்கள் மட்டும் இல்லை, இப்போ 96 பிரேமாக இருக்கட்டும், துருவங்கள் 16 கார்த்திக் நாராயணா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. அதாவது குரங்குபூமி மித்திரனா இருக்கட்டும். ஸோ என்னதால இவ்வளோ டிலே ஆகுது? தெரியல சார். இது ஒரு படத்துக்கும் ஒவ்வொரு விதமான படிப்பினைகள் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இந்த படம் வந்து February 20 ஷூட்டிங் ஆரம்பித்தோம். October 16 ரிலீஸ்னு போட்டிருக்கோம். கரெக்டாக 8 மாதம் நினைக்கிறேன், 8-9 மாதமாக தெரியல எனக்கு. 8 மாதத்தில் அந்த படத்தை முடிச்சு ரிலீஸ்க்கு கொண்டு வரோம். ஸோ இப்படியும் சில நேரங்களில் அனுபவங்கள் இருக்கும். பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா, சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு டைரக்டர் கதை எழுதி வீட்டில் ரெடி ஆகிட்டா மட்டும் படம் பண்ணிட முடியாது. அதில் நிறைய விஷயங்கள் கோஇன்சிடென்டலாக சேர்ந்து வரணும். அதுக்கு ஒரு அமைப்பு வரணும். அது எல்லாரும் சேர்ந்து எல்லா விஷயங்களும் சேர்ந்து அமையும் பொழுது தான் ஒரு படம் நடக்குது. அண்ட் சம்டைம்ஸ் தாமதங்கள் ஏற்படும், தடங்கல்கள் வரும். சில நேரம் வேகமாக நம்ம இப்போ ரோட்டில் போகிறோம், ஒரு நாள் வந்து எல்லா சிக்னலும் க்ரீனாகவே இருக்கும், அப்படியே வேகமாக போயிடுவோம். சில நேரம் டிராஃபிக் இருக்கும், எல்லா இடத்துலையும் நம்ம போய் நிற்கிற நேரம் மட்டும் ரெட் சிக்னல் விழும்.
அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். அது அவங்கவுங்களுக்கான கால சூழல், அந்த நேரம் இண்டஸ்ட்ரி இருக்கிற சூழ்நிலை, அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். யாருமே வந்து டிலே பண்ணணும் அப்படின்னு நினச்சி யாரும் பண்ண மாட்டாங்க. பட் ப்ரிப்பரேஷன் டைம் எடுத்துக்கிறது நல்லது சார். எனக்கு இந்த டைம் எல்லாமே வந்து ஸ்கிரிப்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. நீங்கள் சொன்ன அந்த 9 வருஷத்தை நான் ரியலைஸ் பண்ணலை. அந்த வெயிட்டிங் டைமும் ஃபில்ம் மேக்கிங்கோட ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தட் ப்ராசஸ்ன்னு நினைக்கிறேன் நான், அட்லீஸ்ட் ஃபார் டிரெக்டர்ஸ். எஸ் சார். ஜெயச்சந்திரன் பேசுகிறேன். இந்த சார் ஹலோ சார். எஸ் சார். இது இந்த 20 பேர் என்கவுண்டர் பண்ணாங்க, திருவண்ணாமலையிலேருந்து தான் பாதிக்கப்பட்டாங்க. அதை பேஸ் பண்ணி புஷ்பா மாரி அதை வச்சு புஷ்பா மாரி பண்ணுறீங்களா அல்லது அதை டாக்குமெண்ட்ரியாக பண்ண போகிறீங்களா? இல்லை சார், இது ஃபீச்சர் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் சார் வேறு சில படங்கள் அது வந்து ஒரு படம் அப்படின்றது வந்து ஒரு டாபிக் எடுத்து பண்ணியிருந்தா அந்த படம் வந்து நம்ம நினைவில் ஒரு விதத்தில் இருக்கும். இது வந்து எனக்கு ரொம்ப நாளாக நினைவில் இருக்கிற சில நிகழ்வுகளை, சில நிதர்சனங்களை மையமாக வச்சு அதுக்கு மேலே நிறைய எலிமெண்ட்ஸ் வச்சு நிறைய ரிசர்ச் பண்ணி உருவாக்கி இருக்கிற ஒரு திரைக்கதை. ஸோ இதுக்கும் வேற எந்த படங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அண்ட் நீங்கள் குறிப்பிடுற அந்த பர்டிகுலர் சம்பவம் இதில் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு இன்ஸ்பிரேஷனாக அந்த தாட் இருந்திருக்கு கண்டிப்பாக. சார் ஜெயச்சந்திரன் பேசுகிறேன். சார் தனுஷா வந்து இப்போ ஹிந்தி படங்களும் நடிச்சிட்டு இருக்காரு, நடிச்சு வெற்றி படம்லாம் இருக்கு. இது வந்து அவர் நடிக்கிற பெரிய பட்ஜெட் படம் அப்படி சொல்லிட்டு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது இது ஒரு பேன் இண்டியா படமாக நீங்கள் உருவாக்கலாம் இல்லையா? அதுவும் இல்லாமல் ஸ்டார் காஸ்ட் வந்து மம்முட்டி, தனுஷா 2 பேர் மட்டும் தான் தெரியுது. மற்ற லாங்குவேஜ்லாம் போகும்போது அங்கே உள்ள ஆர்டிஸ்ட், ஃபேமஸான ஆர்டிஸ்ட்லாம் தேவைப்படும். அந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் எதனா இருக்கா சார்? நெக்ஸ்ட் பண்ணுறீங்க? இல்லை சார், ஐ திங்க் ஒரு ஸ்கிரிப்ட் ரூட்டடாக அந்த தன்மைக்கு ஏற்ப இன்னைக்கு வந்து நம்ம அந்த ஸ்கிரிப்டுக்கு உண்மையாக கரெக்டாக பண்ணாலே பேன் இந்தியா மட்டும் இல்லை, ஐ திங்க் நம்ம எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லாரையுமே இப்போ ரீச் பண்ணிட முடியுது. வெறும் காஸ்டிங்கில் மட்டும் அது நிகழாது. அதுக்கான கதையும் கேரக்டரும் அவங்களுக்கான ஒரு அந்த பார்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அவங்க உள்ளே வருவாங்க. வெறும் டெக்கரேஷனுக்காக இதில் யாரையுமே நம்ம சேர்க்கல. அப்படி சேர்க்கறதுல எனக்கு விருப்பமும் இல்லை. எஸ் சார். டைரக்ட் சார் பாலன் இங்கே இப்போ ஒவ்வொரு படமும் உங்களுக்கு ஒரு படிப்பனைன்னு சொன்னீங்க இல்லையா? நம்ம ரொம்ப சந்தோஷமாக டைட்டில் பற்றி அந்த டீசரில் காட்டின அந்த விஷயங்கள் பற்றி எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக பேசிட்டு இருந்தார். எனக்கு சத்தத்தில் ரொம்ப கேட்கல. ஸோ அந்த நட்பு தொடருது இன்னும். அண்ட் அதே மாதிரி போன படம் நான் ஒர்க் பண்ண சிவகார்த்திகேயன், ஸோ அவரும் வந்து அந்த படத்தில் ஒரு கரெக்டான ஒரு நேர்த்தியான ஒரு அனுபவம் இருந்தது. இப்போ தனுஷோட ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு தி ஹார்ட்டாக இருக்குது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. தினம் தினம் ஏதாவது ஒரு ஆச்சரியம் நிகழுது. ஐ திங்க் இந்த என்டையர் ஜேர்னி முடிக்கும் போது நான் அவரை பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீலீலா பற்றி சொல்லுங்கள் சார். ஸ்ரீலீலாவோட இப்போ தான் ஷூட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வெரி ஃபியூ டேஸ் வி ஹவ் ஸ்டார்டட் ஒர்க் வித் சார். இப்போ தான் கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. ரொம்ப ஒரு ப்ராமிசிங் டேலண்ட் அவங்க. இன்னும் அவங்களுடைய ஒரு பெர்ஃபார்மிங் சைடை நம்ம நிறைய படங்களில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். எக்ஸலண்ட் டான்சர், பட் a very good actress also. I mean a very good performer also. Hello. Sir, sorry to interrupt. One question. Other sir. I am Krishna Kumar from DD. Sir, here. I have 2 questions. Yes, sir. In what way this இந்த டைட்டில் வந்து இந்த கதைக்கு வந்து உங்களுக்கு நெசசிட்டியாக இருக்குது, நம்பர் 1. நம்பர் 2, நம்ம ஓம்ங்கிறது நம்ம இந்து விஷயத்தில் பிரணவ மந்திரத்தில் மனசாந்திக்காக சொல்கிற ஒரு மந்திர வார்த்தை. அதை எப்படி ஒரு டிசைனே வந்து அட்டாக்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரி ஒரு ஷார்ப்பாக வச்சுருக்கீங்களா? அதுக்கு விளக்கம் இருந்தால் கொஞ்சம். இல்லை சார், நம்ம தினம் சாமி கும்பிடுறோம். பல்வேறு மாதிரியான கடவுள்கள் நம்மளோட வழிபாட்டு முறையிலே இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாகனங்கள் இருக்குது, கையில் ஆயுதங்கள் இருக்குது, சாந்தமாகவும் இருக்குது. எல்லாமே எல்லாத்துலேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இப்போ ஒரு பேசு பொருளாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் கேட்ட கேள்விக்கு ரிலேட் பண்ணி சொல்லும்பொழுது அண்ட் இந்த வார்த்தை கதைக்கு எவ்வளோ பொருத்தமாக இருக்குது அப்படிங்கிறது நான் ஏற்கனவே நிறைய பேர் இதே கேள்வியை மாற்றி மாற்றி கேட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் சொன்னது தான் திருப்பி சொல்கிறேன். அடுத்தடுத்த பார்வைகள் வரும்பொழுது அது தெளிவாக புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன்.
நன்றி. ஸோ இது வந்து ஓம் படத்தினுடைய தொடக்கம் மட்டும்தான். இட்ஸ் கோயிங் பி இன்னும் நிறைய நிறைய ஈவெண்ட்ஸ். இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் மட்டும்தாங்கிறதுனால இன்னும் உங்களுடைய கேள்விகள் நிறைய இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். தொடர்ந்து வரக்கூடிய ஈவெண்ட்ஸ் அதை நிச்சயமாக நீங்கள் கேட்பீங்க. ராஜ்குமார் பெரியசாமி சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அப்படியே மேடையிலே இருக்கணும்னு ஆசைப்படுறோம்.